ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராகவ் சேனல். நம்ம இங்கே ராகவ் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் நூடுல்ஸ் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் நூடுல்ஸ் செஞ்சாலும் நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், நூடுல்ஸை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுத்தண்ணி நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் சால்ட்டும் எண்ணெயும் நான் ஊற்றிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாயில்டு ஆனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இது குட்டி ஸ்பூன் தான். இது பார்த்திங்கன்னா குட்டீஸ் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு தரலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நூடுல்ஸும் மசாலா உண்டி, நூடுல்ஸ் மசாலா காய்கறி உண்டி இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது தேவையான காய்கறி பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், கொடை மிளகா. நீங்கள் இது ஒண்டி வச்சு செஞ்சிங்கனாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கூட பொரிச்சு போட்டுக்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே அப்போ செஞ்சேன், அதனால் வந்து சிக்கன் நான் போடுறேன். நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், கோபி போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம கோபி காலிஃப்ளவர் கோபி சொன்னேன் நான். இதெல்லாம் தான் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நூடுல்ஸ் தேவையான உப்பு தான் போடணும், நம்ம எல்லா தேவையான உப்பையும் நம்ம போட்டுக்கூடாது. காய்கறியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதில் என்ன மசாலா யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா மேகி மசாலா இருக்குங்களா, அது யூஸ் பண்ணுவேன். அதுவும் நம்மளுக்கு பிடிக்காது, குழந்தைங்க அன்ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போட்டு செஞ்சிங்கனாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். நான் வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா. காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு வந்து 60% வந்து பாயில்டு ஆனால் போதும். இங்கே பாருங்கள், மசாலா நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம இது நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி, ரோட் சைடில் செய்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நூடுல்ஸும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கூட சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். என்கிட்ட சோயா சாஸ் தான் இருந்தது, ஆனால் சோயா சாஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும், டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து நம்ம வீட்டில் வச்சு பொருட்களை வச்சு எளிய முறையில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணுமோ சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னு. அதேமாதிரி நான் வந்து ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிப்ஸ் வீடியோவும் வரும், நீங்கள் அதுவும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.